ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ணதம்ஷாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரஜோதயாத். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், திருவோண விரத நாள், போதாயன அமாவாசை விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மதுரை ஒத்தக்கடை யானைமலை ஸ்ரீ நரசிங்க தாயார் சமேத ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் மாசி மாசம் 4ஆம் நாள். இன்று மாலை 6:26 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ள நாள். நாளை அமாவாசை விரத நாள். இன்று இரவு 9:41 வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று இரவு 9:41 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு இருந்த சில சங்கடங்கள் விலகும். வேலையை பொறுத்தவரையில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த சில பேர் அதை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், நன்மைக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் அருமையான நாளாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் சிறப்பான நாள். காதல் சிலருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் சில விரய செலவுகள் வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், ஆசிரியர் தொழில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். டீச்சராக, ப்ரொஃபஸராக, லெக்சராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்சிபலாக, எஜுகேஷன் கன்சல்டண்டாக, ட்ரைனராக, ஃபேக்கல்ட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை குறையும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான பாஸ்போர்ட்டோ, விசாவோ, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அல்லது அட்மிஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனை குறையும். சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அற்புதமான நாள். அதே மாதிரி கணவன் மனைவியிடையும் அனுகூலமான நாள். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். சிவப்பு துணியில. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால கவனமாக இருக்கணும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. உங்களோட சுப்பீரியர் மேனேஜராக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், யாரோடையும் மோதல் போக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போங்க. ஆர்கியூ பண்ண வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு சில்வர் பிஸ்னஸ், நகைக்கடை, அழகு கடை வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்கிறவங்க, ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நி துர்க்கை வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி என்பர்களே,
நிறைவான நாள், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். அது மாதிரி பழைய சொத்தை வித்துட்டு புதுசாக ஒரு சொத்து வாங்குறது, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட், வில்லா வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மெரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள், பெட்ரோலியம் இன்ஜினியராக இருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானுக்கு நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க 11 முறை. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சகோதரர்களுடன் மோதல் வேண்டாம். அவங்களே சில பிழைப்பந்து இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கிட்டு போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, HR, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆடிட்டராக, அக்கௌண்டனாக இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீங்க. பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி டிரைவிங் பண்ணும்பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். ஓரளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னை நம்பி குடும்பம் இருக்குங்கிறத மனசில் எப்பவும் நினச்சிக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்கள், ஸ்பா நடத்துபவர்கள், மசாஜ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ரிசார்ட் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்களால் சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். துலாம் ராசி என்பர்களே, மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. IT ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான, ரீமேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் தான் சரியாக நடக்கலை, அடுத்த லைஃபாக நல்லா இருக்கலாம் அப்படின்னு நல்ல மனசோடு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. அவருடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்க கேட்குற சின்ன சின்ன பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்றன. குறிப்பாக கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் சேரும். ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும், இல்லை நல்ல ஒரு வரன் கிடைக்கும். ஆனால் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் இருக்கும். பால், டெய்ரி சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், மண்டி, கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள், அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் இருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேகி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கிராசரி சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கண்டென்ட் ரைட்டராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், வீடியோ எடிட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். படபடப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும், போட்டி பொறாமை கூடும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஆனால் வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. கையில் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வேலையை விட்டுறாதீங்க. சமூகத்திலே நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரும், காதல் கசக்கும் சில பேருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சமூகத்திலே நல்ல பேருடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். குறிப்பாக பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா செஃப்பாக, குக்காக இருக்கிறவங்க, பார் அட்டெண்டராக, பார் மேனேஜராக, ரெஸ்டாரண்ட் மேனேஜராக, ஹோட்டல் மேனேஜராக இருப்பவர்கள், ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். திருமண விஷயங்களில் கவனம் தேவை. பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் பணம் விஷயத்தில் கவனம் தேவை. யாரையும் நம்பி ஈஸியாக தூக்கி கொடுத்துடாதீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது விரைய செலவுகள் கூடும். 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்கு. ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்சூரன்ஸ், ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்குவீங்க. லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்குறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை, கண்ட்ரோல் தேவை. யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயத்திலும் அதே தான். மாலை நேரத்துக்கு பின்னர் உங்கள் பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி விடுவார்கள். அதே மாதிரி சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.